Hi friends, welcome back to my channel Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், பச்சை பயிறு பொட்டேட்டோ கிரேவி, பச்சை பயிறு உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பச்சை பயிரில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல சோர்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து இதில் அயன் ரிச் இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ்லாம் எதுவுமே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல சோர்ஸாக இருக்குங்க இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணால் சாப்பிட்லாம். இது பச்சையாக வந்து முளைக்கட்டி சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி கிரேவியாக பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ இந்த கிரேவி பண்ணிங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இது வந்து இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அண்ட் பொட்டேட்டோ வந்து 4 உருளைக்கிழங்கு 4 வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பச்சை பயிரும் வந்து இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கையும் இந்த பயிரையுமே வந்து நீங்கள் ஒன்றாவே வந்து வேக வச்சிடலாம். இதோட வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அண்ட் மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் மிளகாய் தூள் அண்ட் உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலா ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கடுகு, சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது மண் கடாயின்றதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணால் கூட வந்து அந்த கொதிக்கிறது வந்து இன்னமும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு கடாய். இப்போ வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் அந்த ஆனியனுடைய பச்சை வாசனை, அந்த கலர் மாறுற வரையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து எடுத்திருந்த டொமேட்டோஸ், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடி பிடிச்சாலும் நீங்கள் வந்து இந்த தக்காளி ஆட் பண்ணுறப்போ அது வந்து தானாகவே வந்து அது போயிடும். ஸோ நீங்கள் அதனால வந்து நீங்கள் தாராளமாக வந்து கிண்டிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம்
தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும், நல்லா வதங்கணும். இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா தீஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சு நம்ம வந்து வதக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் வந்து லைட்டாக வதங்கினா போதும். அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த பச்சை பயிறு இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணுறப்போ வந்து எல்லாமே வந்து குழஞ்சிரும் கடைசியாக நம்ம கிரேவி பண்ணுறப்போ. ஸோ அதனால் வந்து ஒரு விசில் மட்டும் லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். ஒரு 50% வெந்துச்சுனாலே போதும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தண்ணி ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ இல்லை கட்டியாக வேணும்னாலும் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. கிரேவியாக நிறையா வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பயிர் வேக வச்சுருந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பத்தலைன்னா வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போது ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வந்து பாயில் பண்ண விட போகிறேன். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பச்சை பயிறு பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.